இந்த வேலையெல்லாம் இல்லாமல் நம்ம வேறு வேலைக்கும் போய்கிட்டு இருக்கோம். எப்படியும் முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழை வயலில் ஊத்தங்கால் எடுக்கும். ஊத்தங்கானா இந்த இதுக்கு அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஓடை தண்ணி வரும். இந்த மாதிரியா இந்த ஓட்டைகள் வழியே அப்படியே தண்ணி வரும். அதுக்காக தான் கொஞ்சம் ஆழப்படுத்துதோம். ஏன்னா வாழைக்கெல்லாம் தண்ணி ரொம்ப நிற்கக்கூடாது. இப்போ தண்ணி வராத நேரத்தில் இதை கொத்திடுவோம் அப்படின்னு தான் கொத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ மணி காலையில் 6:45 பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அவ்வளவு தூரம் இந்த இடத்த அப்படியே ஊத்தங்கால்னு சொல்லுவோம். தண்ணி வடியதுக்காக அதான் வெட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே விவசாயத்தில் எல்லாருமே கஷ்டப்படுதோம்னே சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதனால் கூட நேற்று நண்பர் ஒரு ஆள், அதாவது எப்படின்னா விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுதாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சோகமாக தான் நமக்கு அனுப்பியிருந்தாப்புல. ஆனால் கஷ்டங்கிறது நமக்கு எல்லா நேரமே வராது. அதாவது ஒரு சில இயற்கை சீற்றங்கள், அந்த மாதிரி மழை காற்று இந்த மாதிரியான நேரத்தில் தான் வரும். ஆனால் நம்ம நல்லது நினச்சோம்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த கஷ்டம்னு நினைக்க எல்லாமே கஷ்டம்தான். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் முன்னேற முடியும். பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். வாழைக்கு ஊத்தங்காய் வெட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கமாக சூரிய வெளிச்சம் இருக்குது. எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரில. அங்கேருந்தே அப்படியே வெட்டி கொஞ்சம் மூச்சு வாங்குது. கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வேலைக்கு ஆள் வர சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்படியும் ஒரு இன்னும் அவ்வளோ தூரம் ஃபுல்லாக எடுக்க வேண்டியிருக்கு. 600 ரூபா கண்டிப்பாக ஒரு ஆள் சம்பளத்துக்கு குறைஞ்சி வரமாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம செய்யணும். இதுதான் முக்கியம் விவசாயத்தில். இங்கே பார்த்தோம்னா எல்லா வேலையுமே கஷ்டம்தான். ஆனால் நம்ம கஷ்டப்படும்போது தான், அதாவது எப்படின்னா நமக்கு இயற்கையாகவே கஷ்டங்கள்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா நம்ம முன்னேறதுக்கு ஒரு வழி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டதும் அவ்வளோ பெரிய ரிஸ்க்கு தான். ஆனால் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப, அதாவது எப்படின்னா நம்ம படுத ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலையும் ஒரு நல்லது காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் அவ்வளோ சீக்கிரமாக தெரியாது. எல்லா கஷ்டமே நம்மளை முன்னேற வைக்கிறதுக்கான ஒரு வழி தான். அதனால் நம்ம கஷ்டப்படுதோம்னு நினச்சி என்றைக்குமே கவலைப்படக்கூடாது. நம்ம செய்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். லாபம் நஷ்டம் ரெண்டாவது தான். செய்ததை, அதாவது எல்லாமே இப்போ கஷ்டம்னே சொல்லுறதுனால கஷ்டப்பட்டு உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டத்தோட பலன் உங்களுக்கே தெரியும். இது இன்னும் 1 வருஷம் நம்ம பாதுகாப்போம், நல்ல லாபம் தரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இங்கே கிராமத்தில் சொல்லுவோம் ஒரு சின்ன பழமொழி, ஆமாம் இவர் மம்பட்டி பிடிச்சி வெட்டிட்டாருன்னா மஞ்சள் மண்ணு கீழே இருந்து மேலே வந்துடும் அப்படிம்பாங்க. இது மணலாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கீழே போகும்போது மண் மஞ்சள் கலராக மாறும். இதுதான் அப்படியே சொல்லி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணு ஒரே வய மண் தான். இது மஞ்சள் கலராக இருக்குது. இந்த இடத்துல மாத்திரம் அந்த மஞ்சள் மண், இதுக்கு கிழக்கெல்லாம் இருக்குது. நம்ம அந்தளவுக்கு ஆழமாக வெட்டலை. ஏன்னா அந்த இடம் தான் நமக்கு ரொம்ப பள்ளமாக தேவைப்படுது. அங்கேருந்தே மேட்டில் வந்து இந்த பக்கமாக அப்படி வடியணுங்காண்டி இங்கே வர 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 நம்ம ஆழப்படுத்திக்கிட்டே போகிறோம். இந்த மாதிரியாக
நம்ம வேலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம்னாலே நம்ம பணம் வெளியே போகாது. அதுதான் உண்மை. இங்கே நீங்கள் நஷ்டம்னு சொல்லதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம உழைக்காமல் எப்படி சும்மையாக இருக்க முடியாத. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் ஆகுது. 40 நிமிஷத்துலேயே நம்ம அதாவது இப்போனா ஒரு அரை ஆளுக்கான வேலையை முடிச்சிட்டோம். அரை ஆளுக்கு அப்படின்னா 300 ரூபா சம்பளம் ஏற்கனவே சொல்லியிருப்போம். இப்போது இது நம்ம வய, அதனால் இங்கே யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல. நாளைக்கு வந்து இங்கே வெளிச்சம் கம்மியாக இருக்குது. இங்கே அதே மாதிரி கொத்தணும். ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் தலைகீழ் அப்படியே வடியதுக்காக தான். இப்போ நம்ம கொத்தி தான் முடிச்சிருக்கோம். இந்த இடத்த ஃபுல்லாக கொத்தி போட்டிருக்கோம். கொத்தி வார மண் அள்ளி மேலே போட்டிருக்கோம். இதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே வலிச்சு வரணும். அது எவ்வளோ தூரம் அப்படின்னு காட்ட தான் போய்கிட்டுருக்கோம். இது நம்ம வேலை அப்படிங்கிறனால ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செய்யணும். அதுதான் அங்கே முக்கியம். அப்போ தான் நம்ம பணத்தை மிச்சப்படுத்த முடியும். இதுதான் எண்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 60 அடியை தாண்டி இருக்கும். 60 அடினா பார்த்துக்கிடுங்க. இதை ஒரு அடி ஆழம் கொத்தியிருக்கோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒன்று போல் அந்த மட்டம் கிடைக்கிறதுக்காண்டி, அதாவது ஒரே சீராக தண்ணி போகிறதுக்காக வலித்து இந்த மண்ணெல்லாம் நம்ம எடுத்து போடும்போது தான் இந்த வாழைக்கு பார்த்திங்கன்னா நல்ல உரச்சத்து, அதாவது கீழ் மண் மேலே வரும்போது இந்த வாழைகள்லாம் நல்ல நமக்கு பலன் தரும். தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி நல்ல வேர்வை வர மாதிரி காலையில் இப்போ ஒரு 7:05 தான் ஆகுது மணி. ஆனால் சூரிய வெளிச்சம் பயங்கரமாக இருக்குது. அங்கே பார்க்கவே முடியல, கண்ணு கூசுது. இப்படி வேர்வை வர மாதிரி வேலை பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த விதமான நோயும் வராது. விவசாயிகளோட ஆரோக்கியமும் அதுதான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 பேக்கு இதெல்லாம் ஜிம்மில் போய் அதாவது ஒர்க் அவுட் பண்ணி தான் ரெடி பண்ணுவீங்க. இங்கே இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வர ஆரம்பிக்கும். அப்புறம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்போம். ஏன்னா நோய் இல்லாத ஒரு மனிதர்கள் தான் இங்கே பணக்காரங்க. அதுதான் உண்மை. ஏன்னா பல கோடி சொத்து இருந்தாலும் நோய் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே நம்ம எல்லாருமே மனதளவில் பணக்காரராகவே இருக்கணும். இது நம்ம கோபிநாத் சார் அடிக்கடி சொல்லியிருப்பார். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமாக பணக்காரன் ஆகணும், அப்படி ஆகணும்னு ஆசை இருக்கலாம். ஆனால் மனசளவில் நம்ம கண்டிப்பாக எப்போதுமே பணக்காரனாகவே இருந்துக்கிடுவோம். இப்போ நான் அப்படி தான் மாறியிருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட பணம் வரும் போகும். ஆனால் நம்ம எண்ணம் அப்படியே இருந்தால் நல்லது. இன்னைக்கு இந்த பக்கமாக முடிச்சிருக்கோம். இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட காட்டுதேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிச்சிருக்கோம். கொத்திக்கிட்டே போனோம். திரும்ப இப்போது அதை அப்படியே பள்ளமேடு இல்லாமல் ஒன்று போல் வலித்து இந்த மாதிரியாக போட்டிருக்கோம். இந்த மாதிரியாக பண்ணும்போது நம்ம வய நல்ல காயும். அப்புறம் ஏன்னா இங்கே நெல் பயிருக்கு மாத்திரம்தான் நமக்கு தண்ணி அதிகமாக நின்றுக்கிட்டே இருக்கணும். இந்த வாழை, காய்கறி இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி 15 நாளைக்கு ஒரு வாட்டி பாஞ்சா போதும். இதுதான் நம்ம கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம். 15 நாளைக்கு பாஞ்சா மாத்திரம் போதாது. இதில் ஒரு புல் கூட இல்லாமல் இப்போவும் கூட 1-2 புல் இருக்குது. இது இன்னும் ஒரு வெட்டணும். வெட்டி ஒரு புல் இல்லாமல் ஆக்கி காட்டுதேன். இப்போ வண்டி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்போம். அந்த நிற்கிற டைமில் ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அந்த செவ்வறு ஓரமாக. இப்போ இதில் கொஞ்சம் ஆரம்பித்து விட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெட்டியாக நிற்கிறத விட கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு நிற்போம். 7:25 இப்போ கரெக்டாக டைம். ஏன்னா இப்போ நம்ம இல்லட்டாலும் வண்டிக்காரங்களாம் நம்மளை ஏமாற்ற போகிறதில்ல. கண்டிப்பாக
நல்லபடியாக உழுதுட்டு தான் போக போகிறாங்க. இருந்தாலும் நின்று அப்படின்னா நம்ம இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லலாம். அதுக்காக தான் நிற்கும். இப்போ எங்கள் அப்பா வேறு வாழை வெட்டிக்கிட்டு இருக்காப்புல, டீ வேறு வாங்கி கொடுக்கணும். இப்படி நிறைய வேலைகள் வரும். ஏன்னா இதை நம்ம எதிர்பார்த்தது தான். ரொம்ப பிஸியாகவே இருக்கணும்னு நினச்சேன். நான் எதிர்பார்த்த மாதிரி பிஸியாகவே இருக்கேன். எல்லாருமே நினைங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக பிஸியாகவும் நல்லா உழைக்கணும், அதுதான் முக்கியம். இன்றைய வேலை சிறப்பாக முடிந்தது. பின்னால் பார்த்தீங்கனாலே தெரியும், அதை தான் வெள்ள நேரம் காட்டும். தண்ணியெல்லாம் பாய்க்கல, இது நல்ல ஈரம் இருக்கு. அதாங்க நல்லா காய விட்டு முடிஞ்ச அந்த பத்திரி 100 லேசா பரண்டணும். இந்த நம்ம சிறுகிழங்கு பரண்டதுமே அந்த மாதிரி நல்ல காசல்ல ஒரு அரைக்கார ஆக்கி விட்டுறணும் வாழைய. தண்ணிக்கிட்டே போகக்கூடாது. ஆமாம், அதான் அந்த வயலில் நம்ம வேலையை முடிச்சுட்டு இங்கே நம்ம வயலில் வாழை வெட்டிகிட்டு இருக்காங்க. டீ வடை இந்த கவரில் வாங்கக்கூடாது தான். வீட்டில் போய் பாத்திரம் எடுத்துகிட்டு போக நேரம் இல்லை. நம்ம நேரடியாக அங்கேருந்து இங்கே வரோம். அதனால தான் கவரில், அவசரத்துக்கு கவரில். இப்படி அர்ஜென்ட்டுக்கு மாத்திரம் நம்ம வாங்கிடுவோம். ஃப்ரீயாக இருக்க டைமில் பாத்திரத்தில் வாங்கினா நல்லது எனக்கும் எல்லாருக்கும். உள்ளே வெட்டுறதை போய் பார்ப்போம். ஒரு 2-2.5 மணி நேரமாக அப்படியே அங்கேயும் இங்கேயுமா நம்ம வேலைக்கும் போயிட்டு அப்படியே டீ வாங்க அங்கங்கன்னு சுற்றிக்கிட்டு வரோம். கடைசியாக அந்த வயலில் இது நம்ம வயல் தான். இங்கே தான் எங்கள் அப்பா அப்புறம் 2 ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டீ வாங்கிட்டு வரும்போது தான் நமக்கே தண்ணி குடிக்க நேரம் கிடச்சிருக்கு. அப்படியே நம்ம கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உழைப்பே உயர்வு. மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.